வெண்முரசு. மாமலர் 47. வாசிப்பது சந்தீப். 47. நாகநடம். இரவுணவுக்குப் பின்னர் நாகர்கள் வந்து முற்றத்தில் எரிந்த களநெருப்பைச் சுற்றி அமர்ந்து கொள்ள தண்டகரை 2 நாகர்கள் கைப்பற்றிக் கொண்டு வந்து பீடத்தில் அமர்த்தினர். சிறுவர்கள் கைகளில் எஞ்சிய ஊனுணவுடன் வந்து அமர்ந்து கடித்து மென்று கொண்டிருந்தனர். குழந்தைகளை மடியிலிட்டு மெல்ல தட்டி துயில் கொள்ளச் செய்தனர் பெண்டிர். பீமன் தன் குடிலில் இருந்து கைகளைத் தூக்கி சோம்பல் முறித்தபடி வந்தபோது அத்தனை விழிகளும் அவனை நோக்கி திரும்பின. பெண்கள் மெல்லிய குரலில் ஏதோ சொல்ல ஆண்கள் சினமொலித்த சொற்களால் அவர்களை கடிந்தனர். பீமன் வந்து அமர்ந்ததும் அங்கிருந்த குழந்தைகள் அஞ்சி எழுந்து விலகின. அவன் அருகே நின்ற குழந்தையை நோக்கி புன்னகை செய்தான். அது மூக்கில் விரல் விட்டபடி இடைவளைத்து நின்றது. அவன் ஒன்றும் பேசாமல் திரும்பி இன்னொரு குழந்தையை நோக்கி சிரித்தான். முதற்குழந்தை சற்றே காலடி எடுத்து வைத்து அணுகியது. அவன் அதை நோக்கியதாகவே காட்டவில்லை. மீண்டும் ஒரு குழந்தையை நோக்கி சிரித்தான். 2ஆம் குழந்தை அவனை அணுகியது. அவ்வசைவைக் கண்டதும் முதல் குழந்தை மேலும் அணுகி அவன் தோளை தொட்டுக்கொண்டு நின்றது. அவன் அதை நோக்கி திரும்பாமல் இன்னொரு குழந்தையை நோக்கினான். 2வது குழந்தையும் அவன் மேல் சாய்ந்து கொண்டது. இன்னொரு குழந்தை வந்து அவன் தோள்மேல் ஒட்டியது. அவன் முதற்குழந்தையை தூக்கி தன் மடியிலமர்த்து அது நாணத்துடன் கண்களை கைகளால் மூடிக்கொண்டது. சற்று நேரத்தில் அவன் உடலெங்கும் குழந்தைகள் மொய்த்துக் கொண்டன. அங்கிருந்த அத்தனை குழந்தைகளும் அவனுடன் ஒட்டியிருக்க விரும்பின. அவற்றின் பேச்சும் சிரிப்பும் அங்கே மைய ஒலியாக எழ மற்றவர்கள் புன்னகையுடன் அதை நோக்கியிருந்தனர். இளம் நாகர்களின் முகச்சுளிப்பும் மெல்ல விலகலாயிற்று. தண்டகர் அவர்களை நோக்கி சிரித்து உடல் குலுங்கினார். ஓசையடங்குக என ஒருவர் குரல் எழுப்பினார். அப்பாலிருந்து முண்டன் அவன் உடலுக்கு பொருத்தமில்லாத மிகப்பெரிய மரவொரியாடையை தோளும் இடையும் சுற்றி அணிந்து அது கால்களை அடிக்கடி தடுக்க இடக்கையால் தூக்கிப் பிடித்தபடி வலக்கையில் ஒரு கோலுடன் துள்ளி நடனமிட்டபடி வந்தான். குழந்தைகள் எழுந்து நின்று கூச்சலிட்டு சிரித்தன. நாகர்களும் சிரிக்கத் தொடங்கினர். அவன் கூட்டத்தையும் ஓசையையும் கண்டதும் அஞ்சி திரும்ப ஓடி தன் பின்னால் வந்த நாகனைக் கண்டு அஞ்சி மீண்டும் முன்னால் வந்தான். பதுங்கி மிரண்ட நோக்குடன் வந்து அனைவரையும் பணிந்தான். தண்டகர் வருக முண்டரே என்றதும் அக்குரல் பட்டு தெரிப்பது போல பலமுறை சுழன்று அப்பால் சென்று நின்றான். அங்கிருந்தவர் ஏதோ சொல்ல திரும்பத் தெரித்து வந்து அதே விரைவில் தண்டகரைக் கடந்து அப்பால் சென்றான். சிரிப்பொலிகள் எழுந்து சூழ்ந்தன. தண்டகர் நெல்லும் குள்ளரே, நீங்கள் இன்று ஆடப்போவது என்ன என்றார். நாகர்களின் தொல்கதையை ஆடும்படி என்னிடம் சொன்னார்கள் என்று அவன் அஞ்சியபடி சொன்னான். ஆனால் எனக்கு அந்த கதை தெரியாது. தண்டகர் சிரித்து, பிறகு ஏன் ஒப்புக்கொண்டீர் என்றார். வழக்கமாக நான் தெரியாத கதைகளைத்தான் சொல்வது என்றான் முண்டன். ஏன் என்றார் தண்டகர். தெரிந்த கதையை ஏன் சொல்ல வேண்டும்? அதுதான் தெரியுமே என்றான் முண்டன். தண்டகர் சிரித்து, உம்மிடம் சொல்லாட இயலாது என்னால் என்றார். ஆணை என்று வணங்கி சென்று அனல் வெளிச்சத்தில் நின்ற முண்டன் கோலைச் சுழற்றி அனைவரையும் உடல் மடித்து வணங்கினான். அவையினருக்கு வணக்கம். என்னவென்றால் நான் நாகர்களின் கதையை சொல்ல வேண்டியிருக்கிறது. நாகர்களிடம் அதை சொல்வதில் உள்ள சிறப்பு என்னவென்றால் என்னைப் போலவே அவர்களுக்கும் அது தெரியாது. நாகர்கள் சிரித்தனர். ஆகவே நான் அதை என் மாயக்கோலிடம் கேட்கலாம் என நினைத்தேன். இது எளிய கோல் அல்ல, இது செங்கோல். ஆமாம், பாரத வருஷத்தை ஆளும் தொல்குடி மன்னர்களின் செங்கோல்களில் ஒன்று இது. அவன் திரும்பி, ஐயம் வேண்டாம். தொல்லரசான மகதத்தின் அரசர் ஏந்திய செங்கோல் இது. முடியும் கொடியும் நகரும் கோட்டையும் கொண்டு அரியணை அமர்ந்து ஆட்சி நடத்தியது என்றான். இதை எப்படி அடைந்தேன் என்கிறீர்களா? மகதர் நடத்திய ராஜசூய வேள்விக்கு சென்றிருந்தேன். அனல் விளக்கத்தின் போது அரசர்கள் அனைவரும் கோல் தாழ்த்தி வணங்கினர். நான் என் கையில் ஒரு பொய்ச்செங்கோலை செய்து வைத்திருந்தேன். அதை வைத்துவிட்டு அதே போல தோன்றும் அரசச் செங்கோல் ஒன்றை எடுத்து வருவதென்று எண்ணியிருந்தேன். நிழலுடன் நிழலென பதுங்கியிருந்தேன்.
ஒரு கணம் அத்தனை பேரையும் விழிமாயத்தால் விலக்கி என் கோலை அங்கே வைத்து இதை எடுத்துக்கொண்டேன். அவையினரே, இது பாரத வருஷத்தை முழுதாளும் மகத சக்கரவர்த்தியின் கோல். அதைச் சுழற்றி தரையில் ஊன்றி அதன் மேல் உடல் அமைத்து அமர்ந்து உறுதியானது. ஆம், நெகிழ்வற்றது. துலாவின் நடுக்கோல் வளையலாகாது. அவையோரே, இல்லத்தின் உத்தர கோலும் வளையலாகாது. ஆம், கொடிக்கம்பம் வளைய இயலாது. நுகமரம் வளையாது. கொலைக்களத்து தூக்கு மரமும் வளைய முடியாது என்றான். அந்தக் கோல் வளைந்து அவன் நிலத்தில் விழுந்தான். பாய்ந்து அதை பிடிக்க அது வளைந்து நெளிந்தது. வளைகிறதே, உருகிவிட்டதா? அது ஒரு கரிய நாகமென்றாகி அவன் கையில் சுற்றிக் கொண்டது. நாகம். நாகமேதான். ஐயையோ என அலறியபடி அவன் துள்ளிக் குதித்து சுற்றி வந்தான். தீ சுடுவது போல கையை உதறினான். நாகம் அவன் கையை இறுக சுற்றிக் கொண்டு படமெடுத்து அவனைக் கொத்தச் சீறியது. அதன் மணிக்கண்கள் ஒளிவிட்டன. பாம்பைப் பற்றிய குரங்கின் அச்சத்தையும் பதற்றத்தையும் நடித்தான். உடல் மேய்ப்பு கொள்ள கைகால்கள் நடுங்க அச்சத்தால் இழுத்தபடி அந்த பாம்பைப் பற்றிய கைப்பிடியை விடாமலேயே தரையில் தலைகுத்தி விழுந்து உருண்டு எழுந்து சுழன்றான். அதை நோக்கவில்லை என நடித்து இயல்பாக இருக்க முயன்றான். பின்னர் விம்மி அழுதான். அழுகையும் சிரிப்புமாக தவித்தபோது நாகம் மீண்டும் கோலாகியது. என்ன நிகழ்கிறதென்று வியந்து கூட்டத்தை நோக்கினான். ஐயத்துடன் மீண்டும் கோலை நோக்கிய பின் அதை சுழற்றினான். வீசி பிடித்தான். முதுகைச் சொரிந்தான். அது கோலாகவே இருந்தது. சிரித்துக் கொந்தளித்த கூட்டத்தைச் சுற்றி வந்தபின் அந்தக் கோலை ஓரிடத்தில் நாட்டினான். அதனருகே கைகோப்பி நின்று, செங்கோலே, அறம் விளையும் மரமே, சொல்க. உன் வேர் என்ன? நீ விளைந்த நிலமென்ன? என்றான். அதை தன் மேலாடையை சாமரமாக்கி வீசி இளைப்பாற்றினான். சொல்க, நீ வந்த வழிதான் என்ன? கோல் தளர்ந்து கீழே விழுந்து நாகமாகி சீறி படமெடுத்தது. மீண்டுமா? என்றான். சொல்க, நீ யார்? நாகம். நான் தொல்நாகம். நான் இட்ட முட்டை இவ்வுலகம். மலைகள் எழுந்து முகில்கள் சூடியமர மரம் செறிந்து நதிகள் விரைய கடல்கள் அலையடைக்கும் விரிந்த இந்நிலம் முழுக்கவும் எனக்குரியது என்றது. சீறி தரையைக் கொத்தி எழுந்து அருக மூடரே, பிற குலங்களெல்லாம் செடிகள், மரங்கள், கொடிகள். நான் வேர் என்றது. வேர் மண்ணுக்குள் இருப்பதை நானும் அறிவேன் என்றான் முண்டன். நானே பற்றுகோல். நானே உயிர்த்தளம் என்றது நாகம். என்ன ஆயிற்று பின்னர்? என்றான் முண்டன். நான் கோல் என்றாக முடியவில்லை. நான் நெருப்பு. நான் நீர். நானே வேர். நெருப்பும் நீரும் நெளிந்தாக வேண்டும். நீர் நோக்கி வளைந்தாக வேண்டும் வேர். அடிமரம் வளையாது எழுந்து நிற்கும். கிளைகள் நெகிழாது விரிந்து பரவும். நாகத்தின் குரலிலும் அவனே பேசுகிறான் என்பதை முண்டனின் தாடை இறுகிய செய்வதைக் கொண்டு பீமன் கண்டடைந்தான். அவ்வாறென்றால் அந்த நாகம் அவன் அணிந்து வந்த பெரிய ஆடைக்குள் இருந்திருக்கிறது. அப்படியென்றால் கோல் எங்கே? முண்டன் அந்த நாகத்தை சுற்றி நடனமிட்டான். தன் மேலாடையை எடுத்துச் சுழற்றி தோளிலிட்டபடி சென்று அந்த நாகத்தை எடுத்து தலையில் வைத்தான். அது நெளிந்து அவன் முகத்தில் வழிந்து படம் தூக்க அது துதிக்க என்றாகியது. ஆடைக்குள் இருந்து உடைந்த தந்தத்தை எடுத்து உருகையில் பிடித்து மறுகையால் அருள் காட்டி அவன் கணபதியென காலமடித்தமர்ந்தான். பாம்பு ஊர்ந்து அவன் தோளைச் சுற்ற சுழன்றாடி இடக்கால் தூக்கி நின்று நடனசிவன் ஆனான். அது இடைவளைக்க தேவியென அமர்ந்தான். அது வழிந்து காலடியில் சுருள தன் கையில் தோன்றிய கோலை ஊன்றி நின்று முருகனானான். பாம்பு நீண்டு ஓட அதன் வாலை மிதித்து அதன் மேல் படுப்பது போல் நடித்து விஷ்ணுவானான். நாகர்கள் கைகளை தூக்கி கூச்சலிட்டு அவனை ஊக்கினர். நாகம் சீறி நிலத்தைக் கொத்தி படம் திருப்பியது. முண்டன் அந்நாகத்தை நோக்கி கோலுடன் ஓட அது அவனைக் கொத்தியது. வலிப்பு வந்து அவன் விழுந்து மண்ணில் சுழன்றான். மெல்ல உடல் நெளிவு கொண்டு எழுந்து நாகமென நெளிந்தான். தன்மேல் இருந்த அணிகளை அவை அனலென சுடுவது போல நடித்து கழற்றி வீசினான்.
சீறி நெளிந்தும் சொடுக்கி எழுந்தும் நாகமென்று சுழன்று இரு கைகளையும் தலைக்குமேல் விரித்து படம் காட்டி குனிந்து 3 முறை தரையைக் கொத்திய பின் மெல்ல படிந்து புன்னகையுடன் கண்மூடினான். தண்டகர் சிரித்தபடி கைதூக்க நாகர்கள் தங்கள் கோல்களைத் தூக்கி அவனை வாழ்த்தினர். அவன் பணிந்தபடி சென்று தண்டகரை வணங்கினான். அவர் கையை அசைக்க அடிக்கப் போகிறார் என ஆஞ்சி திடுக்கிட்டு 2 முறை சுழன்று பின்னால் சென்றான். அவர் சிரித்துக்கொண்டே அருகழைக்க மீண்டும் அணுகினான். அவர் பரிசு கொடுக்க திரும்புகையில் மீண்டும் துள்ளி பின்னால் சென்றான். பீமனைச் சூழ்ந்திருந்த குழந்தைகள் சிரித்துத் துள்ளி குழைந்து விழுந்தனர். பீமனே சிரித்துக் கொண்டிருந்தான். தண்டகர் அளித்த பரிசை முகர்ந்து பார்த்தான். பின்னர் அதைக் கொண்டு இடையை சொரிந்தான். முழுமையாகவே குரங்காக மாறி பாய்ந்து ஒருவன் தோளிலேறி தாழ்ந்த கிளையொன்றில் அமர்ந்து உரு என பல்லைக் காட்டிய பின் அப்படியே கிளைகளினூடாகச் சென்று மறைந்தான். குழந்தைகளும் முதியவர்களும் ஒரேபோல சிரித்து அமைய தண்டகர் எழுந்து வணங்கினார். தன் கோல் தூக்கி அனைவரையும் வாழ்த்திவிட்டு இருவர் தோள்பற்ற நடந்து சென்றார். பீமன் ஒவ்வொரு குழந்தையாக மேலே தூக்கிப் போட்டு பிடித்து அவர்களின் அன்னையரை நோக்கி வீசினான். நான் என குழந்தைகள் வந்து நின்றன. அதில் ஒருவன் உளமும் உடலும் வளராத இளைஞன். பீமன் அவனையும் தூக்கி முத்தமிட்டு இருமுறை தூக்கி வீசினான். அவர்கள் இன்னும் என்று துள்ளினர். மூதன்னை ஒருத்தி, போதும், செல்லுங்கள் என பொய்ச்சீறல் விடுக்க பீமன், நாளை, இனிமேல் நாளை என்றான். அவர்கள் ஒவ்வொருவராக கலைந்து சென்றனர். மீண்டும் தன் குடிலை அவன் அடைந்தபோது முண்டன் ஆடைகளை கழற்றிக் கொண்டிருந்தான். 2 மரவுரியாடைகளை அவன் அணிந்திருந்தான். ஒன்று எளிதில் பலவகையாக கழற்றும் தன்மை கொண்டிருந்தது. கீழே அவனுடைய கோல் வளைந்து கிடந்தது. பீமன் குனிந்து அதை எடுத்தான். அதை சற்றே திருப்பியபோது உறுதியான கோலென்றாயிற்று. மறுபக்கம் திருப்பியபோது கொடி என்று தோன்றியது. அதை அழுத்திச் சுருக்கி ஒரு கணுவுக்குள் இன்னொன்றைச் செலுத்தி உள்ளங்கையளவுள்ள குழாயாக ஆக்க முடிந்தது. இதைக் கொண்டு வந்திருந்தீரா என்றான் பீமன். இல்லை, இப்போது செய்தேன். ஒன்று விட்டு ஒன்றென மூங்கில் கணுக்களை வெட்டி செருகிச் செய்வது மிக எளிது என்றான் முண்டன். இனியவர்கள் என்றபடி பீமன் பாயை எடுத்து தரையில் விரித்தபின் தலையணைக்காக தேடினான். மென்மரத்தாலான தலையணை நன்கு தேய்க்கப்பட்டு தலைக்கான குழிவுடன் அப்பால் கிடந்தது. அதை எடுத்துக்கொண்டு வந்து போட்டான். இனிய குளிர். நாம் நன்கு துயின்றே நாளாயிற்று எனத் தோன்றுகிறது. முண்டன், இல்லை, நாம் காலையில் எழுந்தாக வேண்டும் என்றான். ஏன் என்றபடி பீமன் படுத்தான். இங்கே காலையில் நாகதேவர்களுக்கு பூசைகை செய்கிறார்கள் என்றபடி விருந்தறையில் முண்டன் படுத்தான். அங்கே அவர்களின் தெய்வ நிறையைக் கண்டேன். படையலுணவையும் மலர்களையும் காலையில் படைத்திருப்பார்கள் என எண்ணினேன். பீமன் அவன் மேலும் சொல்லட்டுமென காத்திருந்தான். அத்தெய்வ நிறையில் குருநகரியின் அரசர் நகுஷனையும் கண்டேன் என்றான் முண்டன். காலையில் சிறுமுழவின் ஒலி கேட்டதுமே முண்டன் எழுந்து பீமனை உலுக்கி எழுப்பினான். பூசைகை தொடங்கிவிட்டதென எண்ணுகிறேன். எழுக என்றான். நான் அதற்கு ஏன் வரவேண்டும்? நீரே சென்று வந்து என்ன நடந்தது என்று சொல்லும் என்றபடி பீமன் புரண்டு படுத்தான். சரி, நானும் துயில் கொள்கிறேன் என முண்டன் திரும்ப படுத்துக்கொள்ள சில கணங்களுக்குப் பின் பீமன் மெல்ல திரும்பி, நான் எழுவதற்கு சித்தமாகவே இருக்கிறேன். ஆனால் ஏன் செல்ல வேண்டும்? அவர்களின் பூசனை அவர்களுக்குரியது அல்லவா என்றான். முண்டன் ஒன்றும் சொல்லவில்லை. மேலும் நான் எந்த பூசனைகளிலும் அரசுமுறை சடங்குகளிலும் பொதுவாக கலந்து கொள்வதுமில்லை. முண்டன் குரட்டையொலி எழுப்பினான். பீமன் எழுந்து அவனை உலுக்கி, சரி, செல்வோம் என்றான். முண்டன் கண்களைத் திறந்து, எங்கே என்றான். பூசனைக்கு. முண்டன், எந்த பூசனைக்கு என்றான். விளையாடாதீர். நாகர்களின் குலதெய்வ வழிபாட்டுக்கு முண்டன், நல்ல துயில் வந்து அமைகிறது. நாளைக்கு செல்வோமே என்றான். கிளம்பும் என பீமன் அவனை பிடித்து உலுக்கினான். நாம் இன்றே இங்கிருந்து கிளம்பியாக வேண்டும் என்றான். முண்டன் வாயைத் துடைத்தபடி, இனிய துயில். எடைமிக்க வெம்மையான மரவொரி போர்வை போல என்னை மூடியது.
அதில் நான் குரங்காக இருந்தேன் என்றான். அவர்கள் கைகால் முகம் கழுவி பூசைகை நிகழ்ந்த இடத்திற்கு சென்றனர். தொலைவிலேயே அங்கே பந்தங்கள் எரிவது தெரிந்தது. நிழல்கள் எழுந்து அகன்று மரக்கிளைகளின் இலைப்பொதிகளின் மேல் விழுந்து ஆட மனித உடல்களும் தழலென செந்நிறம் கொண்டிருந்தன. ஓசைக்கு அஞ்சிய பறவைகள் எழுந்து வானில் சிறகடித்தன. வானில் விடிவெள்ளி இல்லை என்பதை பீமன் கண்டான். இன்னும் முதற்புலரியே எழவில்லை என்றான். நாம் விழித்துக் கொள்வதே புலரி என்றான் முண்டன். பீமன் சினத்துடன் திரும்பி நோக்க, காலையில் நாம் பேசுவதே தத்துவம். சினம் கொள்ள வேண்டாம் என்றான் முண்டன். பீமன் மேலும் வேடிக்கைகள் வேண்டாம். நான் சீர்நிலையில் இல்லை என்றான். முழவொலி குறைப்பது போல கேட்டுக் கொண்டிருந்தது. அங்கே 4-5 பேர் மட்டுமே நின்றிருந்தனர். அவர்கள் அணுகியதும் அனைவரும் திரும்பி நோக்கினர். ஒருவர் ஏதோ சொல்லவர பிறிதொருவர் மெல்லிய ஒலியால் அடக்கினார். அவர்கள் சென்று நின்று கொண்டதும் ஒருவர் குங்குமத் தாளத்தை எடுத்து வந்து அள்ளி அவர்களின் முகத்தில் பூசினார். ஓலையாலான நாகப்படமொழியை அவர்களுக்கும் சூட்டினார். அங்கே நிறையாக அமைந்திருந்த தெய்வங்களில் நகுஷனை பீமன் கண்டடைந்தான். இடைக்குக் கீழே நாக உடலும் மேலே மானுட உடலும் முகமும் கொண்டிருந்தான். வலக்கையில் அமுதகலமும் இடக்கையில் செங்கோலும் இருந்தது. அப்பால் ஒரு சிறிய உலையில் மண்பானையில் அன்னம் வெந்து கொண்டிருந்தது. அருகில் ஒரு முயல் கால்கள் கட்டப்பட்டு காத்திருந்தது. முழவோசை நடைமாறுபாடு கொண்டது. தண்டகர் வருகிறார் என எண்ணி திரும்பி நோக்கிய பீமன் அங்கே 2 கைகளில் தாளங்களுடன் காத்து நிற்பதைக் கண்டான். ஒருவரின் தாளத்தில் மலர்களும் இன்னொருவரிடம் செந்தூரமும் இருந்தன. பந்தத்துடன் ஒருவர் அருகே நின்றிருந்தார். முழவு விசை கொண்டு துள்ளிச் செல்லத் தொடங்கியது. மலையிறங்கும் புரவி. அனைத்தையும் வாளால் கிழித்து எழுவது போல அலறலோசை கேட்டது. உடலை விதிர்க்கச் செய்யும் மானுடம் கடந்த ஓசை. குடிலில் இருந்து பாய்ந்து வந்தவரை தண்டகர் என ஒரு கணம் கழித்தே பீமன் அறிந்தான். சிறுத்தையின் பாய்ச்சலுடன் வந்து அந்த பந்தத்தை பிடுங்கிக் கொண்டார். அதைச் சுழற்றியபடி வெறிகொண்டாடிய போது அனலால் ஆன சுழலுக்குள் அவர் நீந்துவது போலிருந்தது. அனல் வளையங்களைச் சூடி அதனுள் வருவதாகத் தோன்றியது. இருமருங்கும் நின்றவர்கள் மலரும் செந்தூரமும் அள்ளி வீச அவர் சிவந்து பந்த வழியில் காற்று விளையாடும் தழலென்று நின்றாடினார். புலியின் உருமல், யானை பிளிரல், ஓநாய்க் கூவல், ஒன்றோடொன்று கலந்து அவை உருவாக்கும் பிறிதொரு பெருங்குரல். அவர் வந்து தெய்வங்களின் முன்னால் சென்று நின்றார். பந்தச் சுடரால் தெய்வங்களை ஒழிந்தார். அந்த முயலை எடுத்து அவர் முன்னால் இட்டனர். நாகமென உடல் வளைத்து அதை கவ்வி எடுத்தார். பற்களாலேயே அதன் வயிற்றைக் கவ்வி உடைத்து குருதி வழிய தலையை உதறினார். குருதி அவர் உடலில் பரவி இறங்கியது. துடித்த முயலை எடுத்து நாகமூதாதையருக்கு முன்னால் படைத்தார்கள். ஆடி நின்று உடல் நடுங்கி மெய்ப்பு கொண்டார். பின்னர் அப்படியே இருட்டிலிருந்து அறுபட்டு பின்னால் சரிந்து விழுந்தார். அவரை 2 முகத்தில் நீர் தெளித்து விழிக்கச் செய்தனர். 2 அந்த முயலைப் பகுந்து குருதியை அச்சோற்றுடன் பிசைந்து சிறிய கவளங்களாக்கி மலருடன் இலைகளில் வைத்து தெய்வங்களுக்கு படைத்தனர். பந்தங்களின் ஒளியில் கற்சிலைகள் உயிர்கொள்வது தெரிந்தது. இளைய பூசகர் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் மலரிட்டு அடிவணங்கி மலர் எடுத்து சென்னிசூடி சுடராட்டு காட்டினார். மெல்ல கையூன்றி புரண்ட தண்டகர் 2 பற்றி தூக்க உடல் சொடுக்கி நெடுங்க எழுந்து நின்று தெய்வங்களை கைகூப்பி வணங்கினார். முதல் சுடர் அவருக்கு காட்டப்பட்டதும் தொட்டு வணங்கினார். அவர் செல்லும் பொருட்டு திரும்பியதும் முண்டன், முதுநாகரே, நீங்கள் எங்களுக்காக அனந்தம் நோக்கி நெறியுரைக்க வேண்டும் என்றான். அவர் திரும்பி, நான் அதை நோக்கி நெடுங்காலமாகிறது என்றார். நாங்கள் இங்கிருந்து எங்கு செல்வதென்று அறியாமலிருக்கிறோம். அதில் ஏதேனும் வழி தெரியுமென எண்ணுகிறோம் என்றான். அது வழிகாட்டக்கூடியதல்ல இளையவனே, வழி கலக்கும் சுழி என்றார் தண்டகர். கலங்கித் தெளிகையில் எழும் என எண்ணுகிறேன் என்று பீமன் சொன்னான். அவர் 2 நோக்கிய பின் தன்னை மீண்டும் அமர வைக்கும்படி தூக்கியவர்களிடம் சொல்லிவிட்டு மெல்ல அமர்ந்தார். காட்டில் சுள்ளிகள் ஒடிவது போல அவர் எலும்புகள் ஒலித்தன. அமர்ந்ததும் அவர்களையும் அமர்க என கை காட்டினார்.
நாகநச்சு கலக்கப்பட்ட ஏனத்தை 2 நாகர்கள் கொண்டு வந்து அவர் முன் வைத்தனர். அவர் கைகளைக் கோத்து மடியில் வைத்து விழிமூடி உளம் குவித்து நெடுநேரம் இருந்தார். பின்னர் விழிதிறந்தபோது நாகமென மூச்சு சீறினார். விழிகளும் நாகங்களின் இமையானோக்கு கொண்டிருந்தன. நோக்குக என அவர் பீமனிடம் சொன்னார். கூர்ந்து நோக்குக. இந்நீர்ச்சுழி ஒரு ஆடி. ஆடியல்ல சாளரம். சாளரமல்ல இளையவனே, இது ஒரு வானம். வானமல்ல, முடிவின்மை என்றறிக. நோக்குக. பீமன் அதை குனிந்து நோக்கினான். நீலநீர் பரப்பில் அவன் நிழல் தெரிந்தது. ஒரு குமிழி அதன் மேல் அலைந்தது. இன்னொரு சிறு குமிழி வந்து ஒட்டிக்கொண்டது. தெரிவது என்ன என்றார் தண்டகர். அவன் தன் முகத்தை நோக்கிக் கொண்டிருந்தான். அவன் விழிகள் பதைப்புடன் அவனை நோக்கின. விழிவிலக்க எண்ணினாலும் அவ்விழிகளால் அவன் ஆட்கொள்ளப்பட்டான். சொல்க, நீ பார்ப்பதென்ன என அவனிடம் எவரோ கேட்டனர். அவனை நோக்கிய விழிகள் திகைப்பு கொண்டன. பின்னர் அடையாளம் கண்டு கொண்டன. அந்த முகம் தெளிவு கொண்டபடியே வந்தது. அது தன் முகம் அல்ல என அவன் உணர்ந்தான். மென்பகை என மீசை அரும்பிய இளைய முகம். பெருந்தோள்கள், மஞ்சள் நிறம். அவன் பெயர் புரு என்றார் தண்டகர். அவன் தன் முதுதாதை புரூரவசின் அதே முகம் கொண்டு பிறந்தான். ஆகவே புரு என அவனுக்கு பெயரிட்டனர். வீமன் அந்த விருந்தகன்ற தோள்களை நோக்கினான். அவன் அரக்கர் குலத்துக் குருதி கொண்டவன். ஆகவே அப்பெருந்தோள்கள் அமைந்தன அவனுக்கு, என்றார் தண்டகர். அவனால் அத்தோள்களை விட்டு விழியகற்ற முடியவில்லை.